சேனல். ஸோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுவும் பால் குளத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி வந்து இங்கே வந்து படியெடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நிற்கிற மாதிரி இருப்பாங்க. இது சேனகுளத்தில் இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம் வாங்க. அதாவது 8 செம்புலியில் ஒரு வெளியீடு. இது எல்லாமே வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்து தான் இருக்குது. அதுக்கு இந்த ஸ்தலத்தை நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். க்ரௌடு பின்னாடி நம்ம பின்னாடி ஒருத்தவங்க அவங்க முன்னாடி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பெருமாளுக்கு எல்லோரும் வந்து நீராஞ்சன விளக்கு போடுவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக சன்னதி கருடன் அவங்க முன்னாடி வச்சு இதை வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதை போடுறதுக்கு ஒரு க்யூவே நிற்கிது. ஸோ நாங்கள் அப்படியே இதை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த பெருமாள் கோவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ் வெல் அஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அப்பா வந்து லைனில் நின்றுட்டுருக்காங்க. என்னாலேயும் அம்மாவாலையும் கொண்டாட ரொம்ப நேரம் லைனில் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்துவிட்டோம். ஸோ அப்பா வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க பெருமாளுக்கு அப்படின்னா வந்து அவல், துளசி, தேங்காய், தாமரை இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு தாத்தா இருப்பாங்க. அந்த தாத்தா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீராஞ்சனை விளக்கு வந்து போடுவாங்க. ஸோ இதான் வந்து அந்த நீராஞ்சனை விளக்கு போடுறது. ஸோ இந்த கோவிலில் வந்து நிறையா மாடுங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாடுங்களுக்கு வந்து நம்ம கையாலேயே வந்து ஃபீட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கிருஷ்ணர் கோவில், பெருமாள் தானே, அதனால் வந்து இங்கே ஃபுல்லாமே மாடு தான் இருக்கும். ஸோ அந்த மாடுங்களுக்கு கூட நம்ம ஃபீட் பண்ணலாம். அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ அந்த மாடுங்க இருந்தாலுமே அந்த இடம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 மாடுமே எனக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அந்த மாடு கூட வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். ஸோ அதனால எனக்கு அந்த மாடுங்க 2மே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நீராஞ்சன விளக்கு போடுறது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து நீராஞ்சன விளக்கு அப்பா வந்து வீக்லி டியூஸ்டே வந்து விளக்கு போட்டுருவாங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்மால் திருப்பதியே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த வீக் எப்படி போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக் வந்து எனக்கு வந்து ரெயின் ஹாலிடே விட்ருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த வாட்டி போயிட்டு, இல்லைன்னா மம்மியும் டாடியும் மட்டும்தான் டியூஸ்டே போவாங்க. ஸோ இந்த பெருமாள் பேர் வந்து வைத்தமாநிதி பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே கோவிலுக்குள்ளே போக போகிறோம். நான் வந்து சாமியை வந்து எப்போயாவது தான் பார்ப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட்டாக கார் வாங்க போகும்போதுல தான் அந்த சாமியை பார்த்தோம். ஸோ இந்த அனிமல் பேர் வந்து யாழி. எனக்கு இது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, எனக்கு தமிழில் வந்து சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டரே உண்டு. ஸோ அந்த சாப்டரில் வந்து இந்த யாழி பற்றி இருந்தது. அப்போ தான் எனக்கே இந்த யாழினா என்ன அப்படின்றது தெரியும். அதை விட நான் சிற்பக்கலையெல்லாம் அதுக்கு முன்னால் சிற்பங்கள் எப்படியோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்பேன். அப்புறம் நான் எப்போ தமிழில் வந்து சிற்பக்கலை அப்படின்ற சாப்டர் பார்த்தனோ அதுலேருந்து நான் எந்த கோவில் போனாலும் நல்லா அந்த சிற்பங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்கள் வந்து பெருமாளுக்கு பிடிச்ச துளசியும் தாமரையும் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் அந்த கன்றுக்குட்டிங்களுக்கெலாம் ஃபீட் பண்ணுறாங்க டாடி. அது வந்து நல்லா சாப்பிடுது. அப்பா அதுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட நல்லா சாப்பிடுது. ஆனால் நான் ஒன்று கொடுத்துட்ருக்கேன் பாருங்க, சரியான திமிரு பிடிச்சது, வாங்கவே மாட்டேங்குது. சரி போடா அடையன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட போய் கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் வந்து சாப்பிட மாட்டானா, அவன் வந்து ரொம்ப யங் ஒன்ஸ் அப்படின்றதுனால அவனுக்கு கொடுக்கக்கூடாதான். அவன் கொஞ்சம் நல்லா பெரியவனாக இருக்கிறனால பக்கத்தில் உள்ளவனுக்கு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் அவனுக்கு மட்டும் நான் கொடுத்துட்ருந்தேன். வேணுமாடான்னு கேட்டதுக்கு மூஞ்சி திருப்பிட்டான். ஸோ இப்போ அப்பா வந்து பெரிய கன்றுக்குட்டிக்கு வந்து கொடுக்க போகிறேன், வா வீடியோ கவர் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். இந்த பெரிய மாடு வந்து இந்த பிளாக் கலர் மாடு தான் டாடிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் இந்த பிளாக் கலர் மாடுக்கு தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன், வா சூப்பராக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி நானும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ டாடியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் போயிட்டு அதுக்கு கொடுக்க பயந்துகிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல போனாங்க. அப்புறம் நான் போய் கொடுத்தேன். கேமரா கூட பார்க்கல, எனக்கு அந்த அளவுக்கு கையை கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு நான் அதனால் வந்து டக்குன்னு கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மம்மியை வந்து எங்கள் டாடி போட சொல்கிறாங்க. ஸோ எங்கள் மம்மி வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க, வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து
எங்கள் மம்மி வந்து கொடுக்குறாங்க. அது எங்கள் மம்மி கொடுத்தோன்னே ஒரே வாயில் அபக்குன்னு போட்டுருச்சு. அது லைட்டாக மம்மி பயந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்குள்ள எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த கோவிலில் வந்து நீங்கள் மாடுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு 4-5 மாடுங்க அப்படி இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியாக ஃபேன் இருக்கும். அதுக்குள்ளே மழை பெஞ்சா கூட அது ஒன்றுமே ஆகாத அளவுக்கு உள்ளே நல்லா ஷெல்ட்ரு மாதிரி போட்டிருப்பாங்க. நைட் ஆகும் போச்சுல அங்கங்கே கட்டி போட்டிருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. அந்தளவுக்கு நல்லா க்ளென்லினஸ்ஸாகவும் இருக்கும் இந்த பிளேஸ் வந்து. ஸோ நான் வந்து சொன்னேன், அங்கே ஒரு மாடு இருக்குது, அதுக்கும் நான் கொடுக்கணும் டாடி அப்படி சொல்லும்போது எங்கள் டாடி வந்து சூப்பர்னு சொன்னாங்க. சரி நீ வந்து கொடு அப்படி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் போய் கொடுக்க போனேன். அதுக்கப்புறம் அந்த மாடுக்கு போய் நான் கொடுக்க போயிட்டேன். ஸோ டாடி வந்து அந்த கொலையை கொடுத்தாங்க. அந்த கீரை பேர் என்னென்னா அவுத்தி கொலைன்னு சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் வந்து கொடுத்தோம். அது வந்து மாடுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் எங்கள் மம்மி வந்து பயந்து விழுந்துடாத அப்படி சொன்னாங்க. நான்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவேன் அப்படி சொல்லிட்டு போய் அதுக்கு கொடுத்தேன். அதுவும் வந்து நல்லா சாப்பிட்டுச்சு. ஆனால் அதோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன். இந்த பாத்துலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து நடக்கும்போது ஒரு முள்ளு கூட உங்கள் காலில் குத்தாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த இடமே. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் தேவிராஜ் அண்ட் லவ்லி ஃபேமிலி. அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.